ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர்ஷ் அவென்யூ பிரீமியம் பிளாட்ஸ் at குந்தம்பாக்கம் from ₹29 lakhs onwards. கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கரெக்டாக ஒரு மாதம் கழித்து தாவேக்காவினர் வெளியே வந்திருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் நிர்வாக குழு கூட்டப்பட்டிருக்கு. பல்வேறு முடிவுகள் குறித்து நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண்ராஜ், நிர்மல் குமார் போன்றவர்கள் செய்தியாளர் சந்தித்து என்னென்ன நடந்தது எக்ஸாக்டா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக விளக்கியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதிய நிர்வாக குழு ஒரு பக்கம், அடுத்த கட்ட அந்த பொதுக்குழு வேற நடக்க போகுது 5ஆம் தேதி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு? இந்த கரூர் சம்பவத்திலிருந்து மீண்டு வரதுக்கான முயற்சியாக இது பார்க்கிறேன். ஆனால் அது எந்த அளவிற்கு இது பழைய லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த 28 நபர் குழுல கிட்டத்தட்ட பழைய குழுல இருந்தவங்க தான் இருக்கிறாங்க. இன்னும் பெருசா ஒன்றும் புதிதாக ஒரு ஒரு குரூப்பை கொண்டு வந்த மாதிரி தெரியல. ஸோ ஏற்கனவே இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய மக்களை வச்சுக்கிட்டு திருப்பியும் எப்படி இவர் கட்டமைக்க போறாரு கட்சிய அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏற்கனவே யார் யார் இருந்தான்னா ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், புசி ஆனந்த், ராஜ்மோகன், இன்னும் ஒரு சில பேர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க இருக்காங்களே இல்ல, இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா கூடுதலா நீங்க 28 பேர்னு நீங்க அந்த லிஸ்ட்ல பாத்துறீங்க. அந்த 28 பேர் இப்பதான் நம்மளே படிக்கலாம். அவங்க பெரும்பாலான நபர்கள் மாவட்ட செயலாளர்கள். அதுல அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள் மாவட்ட செயலாளர்கள். சிலர் திரு மரிய வில்சன் போன்ற சில நபர்களும் இருக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இது எப்படி பழைய குழுவுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? யார் இந்த லீவர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இந்த கட்சியினுடைய எந்த பாதையில் சென்று கொண்டிருந்தது என்பதை கண்ட்ரோல் செய்யறவங்க அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்ப நீங்க கூடுதலா ஒரு 10 பேர் போட்டதுனால, ஒரு 10 மாவட்ட செயலாளர்களை கூட சேர்த்ததுனால உங்களுக்கு இப்ப கம்ப்ளீட்டா கட்சியினுடைய டைரக்ஷனே மாற போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல, அருண்ராஜ் பேசும்போது இனிமேல் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குது அல்லது ஏதாவது நடக்குதுன்னா இந்த நிர்வாக குழு கூட்டி முடிவெடுக்கப்படும் அப்படின்லாம் அந்த நேர்காணல்ல அந்த பேட்டியில அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன் ரியாக்ட் பண்ணலன்னா நிர்வாக குழு இல்லாததுனால தான் ரியாக்ட் பண்ணலையா? இல்ல, இனிமேல் நடந்தால் இல்ல நான் என்ன கேக்குறேன், சரிங்க, இதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் இருந்தாரு, துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க, கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்க, எல்லாரும் பொறுப்புல தானே இருந்தாங்க. நிர்வாக குழுங்கிறது என்ன? 28 பேர் ஒன்னா பேசினாதான் கட்சி நகருமா? அது என்ன லாஜிக்கே இல்லாம இருக்கு. பொதுச் செயலாளருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, துணை பொதுச் செயலாளருக்கும் பொறுப்பு இருக்கிறது, கொள்கை பரப்பு செயலாளருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. நாங்க இப்ப குழு ஆரம்பிச்சிட்டோம், இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வந்தா குழு பேசி முடிவு எடுக்கும்னா அது இட்ஸ் ஜஸ்ட் லைக் அன் எக்ஸ்கியூஸ். முதல்ல இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏங்க 30 நாள் ஆகணும்? இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க அடுத்த நாள் இல்ல, சரி அடுத்த நாள் ரொம்ப ஒரு டென்ஷன் அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது, ஒரு வாரம் கழிச்சு கொடுத்துருக்கலாமே. ஒரு மாசம் ஆகுது உங்களுக்கு. இந்த மாதிரி நாங்க கரூர்ல இது காவல்துறை இந்த மாதிரி சொல்லிச்சு, அந்த மாதிரி அருண்ராஜும் நிர்மல் குமாரும் ரொம்ப டீட்டெயில்டா என்ன சொல்றாங்க, அதாவது நாங்க மண்டபங்கள் பார்த்துல 2-3 பேர் கொடுக்கறதுக்கு முற்பட்டாங்க. ஆனா அந்த இடம் எல்லாமே ரொம்ப சின்னதா இருந்தது. இருந்தாலும் சில பேர் அழுத்தத்தின் காரணமாக கொடுக்க தயங்கினாங்க. நாங்க காலேஜ் எல்லாம் கூட பார்த்தோம், அவங்க எல்லாம் ரொம்ப பயப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை எங்களுக்கு ஒரு கெடு கொடுத்தாங்க. அதாவது 2-3 மணி நேரம் தான் நீங்க டைம் எடுத்துக்கணும், அதுக்குள்ள அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும், அதிகபட்சம் 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கரூர்ல இல்ல கரூர்ல இந்த சம்பவம் நடந்துச்சு. விஜய் அவர்கள் எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, 2-3 மணி நேரத்துல எப்படி அத்தனை குடும்பத்தையும் பார்க்க முடியும்? அது ரொம்ப ரெஸ்பெக்டடா இருக்கும். லெட்டர் காவல்துறைக்கு நீங்க கொடுத்து அவங்க மறுப்பு தெரிவிச்சது லெட்டர் 3 மணி நேரத்துலதான் நாங்க அனுமதி கொடுப்போம், அதுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு காவல்துறை சொன்ன கடிதம் எங்க? நீங்க ரிட்டர்ன்ல நீங்க தான் ரெக்வசிஷன் பெர்மிஷன் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்ப அதுக்கு ஒரு பதில் வந்திருக்கணும்ல. பதில் வரலன்னா, பதில் வரவில்லை, எங்களுக்கு காவல்துறை அனுமதி இதுவரைக்கும் வழங்கவில்லை என்று அதுவே ஒரு பேச்சு பொருளாயிருக்கும்ல. நீங்க 30 நாள் கழிச்சு சொல்றீங்க 2 மணி நேரம் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. எங்க பர்மிஷன் கொடுத்தாங்க? பர்மிஷன் கொடுக்கறதுன்னா அதிகாரப்பூர்வமா தானே கொடுத்துருக்கணும்.
வாயால பர்மிஷன் கொடுக்க முடியுமா? இல்ல சோ குயிக்கா எனக்கு முடிக்க சொன்னாங்க அப்படிங்கறதுதான் அருண்ராஜ் சொன்னது. இல்லைங்க, இல்லைங்க. அதுக்கு யார் எந்த நபர் அதை எஸ்பி சொன்னாரா, ஐஜி சொன்னாரா, யார் சொன்னது? லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொன்னாரா? இவங்க என்ன அதுக்கு எதிராக யார்கிட்ட அப்பீல் போனாங்க? காவல்துறை உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டாங்களா? எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி காவல்துறைனா என்ன? காவல்துறைனா கான்ஸ்டபிளும் காவல்துறை, டிஜிபியும் காவல்துறை தான். அப்ப யாரு சொன்னாங்க, சரி, என்ன அது நடந்து சொன்னாங்க? எதுவுமே முடிஞ்சிருச்சு. நம்ம அதை ஸ்பெசிபிக். ஏற்றுக்க வேணாம், அதை ஏற்றுக்க வேணாம். இப்போ விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட எல்லார்ட்டையும் வந்து கெஞ்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது தெரியாது, என்னென்னலாம் வந்து தெரியாது, ம், தெரியாது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மீடியால யாரோ ஒரு 2 பேர் எழுதி பேட்டி இருக்காங்க. அவங்க போய் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த பார்த்தாங்களா? குடும்பத்தை சேர்ந்தவங்க பேட்டி கொடுத்திருக்காங்கல்ல, அதை கூடவா நீங்க நம்ப மாட்டீங்க? சரி, சரி. இல்ல இப்போ ஒரு க்ளோஸ்ட் என்க்ளோஷர்ல இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. ஒரு ரிசார்ட்டுக்குள்ள இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்புல கிட்டத்தட்ட 39 குடும்பங்களா 38 குடும்பங்களோ அங்கு அந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கிறாங்க. அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தாவேகாவினர் ஒரு பிரஸ் ரிலீஸ் மூலம் இதுதான் நடந்தது, இதுதான் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், மேபி ஒரு வீடியோ கிளிப்பிங், என்ன அந்த நிகழ்வுல என்ன நடந்தது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக இதுவரை வந்து நமக்கு தெரிவிக்கப்படவில்லை. பொதுவாக சில ஃபேமிலிஸ் சொல்றாங்க, மீடியா ரிப்போர்ட்ஸ் வருது, மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இந்த மன்னிப்பு கேட்கறத பொது வெளியில் இவர் கேட்டிருந்தால் பிரச்சனை எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு முத்தியே இருக்காதே தாவேகாவுக்கு. இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னாங்கல்ல, காலில் விழுந்து கேட்டாருல்ல. மன்னிப்பு கேட்டிருக்காரு. சரி, காலில் விழுறாரு, காலில் எல்லாத்துக்காலையும் விழுறாரு, சின்னவங்க பெரியவங்க எல்லார் காலையும் எல்லார் காலையும் விழுறாருல. காலில் விழாமையே அந்த வீடியோ போட்டார்ல கரூருக்கு அப்புறம், அந்த வீடியோல பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்கிறேன், தார்மீக பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முடிஞ்சு போச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா மூடே மாறி இருக்கும். அதுக்கு பதிலா இது கான்ஸ்பிரசி மாதிரி இருக்கிறது, இதுக்கு பின்னாடி ஏன் கரூர்ல நடக்குது, இதெல்லாம் உண்மை வெளியே வரும் என்னைக்காவது ஒரு நாடு, இல்ல அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசி அப்புறம் திருந்தி இப்போ மனசு மாதிரி இப்போ மன்னிப்பு கேட்டார்ல. பொதுமக்கள்கிட்ட சொல்லாமே நான் மன்னிப்பு கேட்டேன். இது என்ன, எங்க இது வீட்டுல என்ன ஒரு துக்கம், எனக்கு எங்க வீட்டுல ஒரு துக்கம், எங்க வீட்டுல ஒரு விஷயம் நடந்திருக்கு, எங்க குடும்பத்துக்கிட்ட அவர் கேட்டுட்டாரு, அவ்வளவுதானே. சரி. அப்போ அவங்க வந்து வெளியே சொல்றாங்கல்ல, ரெண்டு குடும்பங்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவராக உருவாக வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை. அரசியல் தலைவரா இல்ல, அடுத்த வருஷம் முதலமைச்சரா வரணுங்கிற ஆசை வேற இருக்கு. நீங்க ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லையே இந்த என்டையர் மேட்டர்ல. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத மீடியாவில இருந்து நீங்க அவாய்ட் பண்ண விரும்புறீங்க, ஏதோ ஒரு காரணம். பிரைவேட் நிகழ்வு, இது அரசியலாக்க பிரைவேட் நிகழ்வு, அரசியலாக்க விரும்பல. விரும்பல, முடிஞ்சிட்டு இதுதான் நடந்தது. வெளியே வராரு, ரிசார்ட்ல இருந்து வெளியே வராரு, மீடியா சந்திப்பு ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு ஈவன் கேள்விகள் கூட எடுக்க வேண்டாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறார். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த இதுல வந்து இந்த துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நான் சந்திச்சேன், அவர்களிடம் நான் மன்னிப்பு கோரினேன், நான் அந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிறேன் என்று கூறினேன். எவ்வளவு நேரம் ஆக போகுது இது? எதுக்கு இது லீக்டு இது வருது, இல்ல ஃபேமிலி இன்டர்வியூ மூலமா வருது, ஏன் வரணும் அந்த மாதிரி? இப்ப அவர் பேச மாட்டாரா? நிர்மல்குமார் என்ன சொல்றாரோ இவர் சொல்றாரோ அதை வச்சுக்கிட்டு தானே. ஏங்க, முதலமைச்சர் பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு, எல்லாருமே பேசுறாங்க இப்ப மீடியா கிட்ட, ஏன் இவர் பேச மாட்டாரு? இல்ல எனக்கு தெரியல, நான் உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா என்ன காரணம்னு? சோ இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வீடியோவை தவிர நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா விஜய் கிட்ட இருந்து? சோ வாட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் திஸ்? இது என்ன அரசியல்? நீங்க நீங்க முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஏதேனும் ஒரு காலகட்டத்துல நீங்க மீடியா சந்திச்சுதான் ஆகணும். பிரதமர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது இல்ல, அது வேற விஷயம். ஆனாலும் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மைக்கு நீட்டுவாங்க, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கலாம்ல. நான் விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புனா கண்ணாபனான்னு கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் அவருக்கு சந்திக்க விருப்பம் இல்லைன்னே எடுத்துப்போம். பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு போயிருக்கலாம்ல. இந்த நிகழ்வு இதுதான் நடந்தது, இதுதான் நான் செஞ்சேன், இதுதான் நாங்க இந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்து செய்ய போறோம். அதுவே வந்து வேற யாரோ சொல்ற மாதிரி இருக்குன்னா அது என்ன அரசியல்? அது நவம்பர் 5ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற போகுது. ஆஸ் யூஷுவல் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக பொதுவெளியில் வருவார், பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கப்படுது.
என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன வந்து இனிமேல் டிவிகேவனுடைய வியூகம், கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவங்க பழைய மாதிரி எங்கள் தலைமையில் நாங்கள் தான் இது அதெல்லாம் வந்து இனிமே பேசுனாங்கன்னா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப டிமினிஷ் ஆயிட்டார். ம். இனிமேல் வந்து திருப்பி பழைய ஸ்டேஜர் அவர் வருவதற்கு நிச்சயமாக காலம் நிச்சயமாக ஆகும். அது வந்து கூட்டம் வரலாம். அது இப்போ இன்னைக்கு சொல்றேன். கூட்டம் டெஃபினட்டா வரும். வரலாம், வரும். நாளைக்கு ஒரு 3 வாரமோ 4 வாரம் கழிச்சு அவர் கேம்பெயின் ஆரம்பிச்சாருன்னா கூட்டம் வரும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூட்டம் வருவதால் அது வாக்குகளாக மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் என் பாயிண்ட். அதனால அவர் டிமினிஷ் ஆயிருக்காரு, வீக்கன் ஆயிருக்காரு. எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு என்ன அட்வைஸ்? கூட்டணி அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லைன்னா அவர் ஒரு ஒரு அவருடைய அரசியல் பயணம் 26க்கு பிறகு எப்படி தொடரும் என்பதே கேள்விக்குறியாயிடும். நேத்து நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? அதிமுக நிகழ்வுல தாவேகா கொடி இருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டது. ஏற்கனவே கடந்த நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாட்டில் தான் தாவேகா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் கிளாரிஃபை பண்றாரு. ஆனா தொடர்ந்து அதிமுகவினர் அழைப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், பாஜகவினர் அழைப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், கூட்டணி சம்பந்தமா அப்படிங்கறத நம்ம கடந்த 1 மாசமா பார்த்துட்டு இருந்தோம். பட் அது நேத்து மறுத்திருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல்ல ஒரு ஒரு கரூருக்கு முன்பு நான் எப்படி பார்த்தேன்னா, அதிமுக பாஜக கூட்டணி தனியாகவும் விஜய் தனியாகவும் போட்டியிட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தது. பெரிய ஒரு சிக்னிபிகண்ட் இம்பாக்ட். ஆனால் இன்று கரூருக்கு பிறகு விஜய் என்ற ஒரு ஒரு நியூட்ரல் ஓட்டர் விஜயை பார்க்கிற விதம் வேற. இப்ப வரப்போது அவருடைய ஃபேன்ஸ் ஓட்டு தான். ஃபேன்ஸ் ஓட்டை தாண்டி பெரிய அளவுல வாக்குகள் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஸோ இந்த 20% ஓட்டு 18% ஓட்டு அதெல்லாம் வந்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதனால அவருடைய டேமேஜ் காசிங் கேப்பபிலிட்டியும் குறைஞ்சுக்கிட்டது. பிரச்சனையும் அதாவது வாக்குகளை பிளந்து திமுகவை வெற்றி பெற செய்யக்கூடிய தன்மை அதுவும் வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதாக நான் பாக்குறேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் 26 தாண்டி மிக முக்கியமா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க சர்மா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விஜயனுடைய சினிமா பயணம் எப்படி இருக்குங்கிறதும் கேள்விக்குறியாயிடும். அதுவும் அவருக்கு தெரியும். ஏன்னா இது வெறும் அரசியல் பயணத்தை மட்டும் குறி வச்சு இல்ல. ஒருவேளை அவர் திரைத்துறையில தொடர வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அவருக்கு தியேட்டர் கிடைக்குமா, ரிலீஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஒத்துப்பாங்களா, நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கு சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால நிச்சயமா அதையும் அவர் சிந்திக்கணும். அவர் தனிமைப்படுத்தப்படுவார். ஏன்னா இது வரைக்கும் ஒரு கட்சி கூட எங்களுக்கு தாவேகாவோட கூட்டணின்னு அவுட் சைடு ஏடிஎம்கே பிஜேபி குரூப்பை தவிர வேற யாரும் சொல்லியிருக்காங்க? டிடிவி தினகரன் வேற அவங்க தலைமை அப்படிங்கிறாரு. இல்ல, டிடிவி தினகரன் வந்து ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா நான் பார்க்கல. அவருக்கு ஒரு 1.5% ஓட் ஷேர் இருக்கலாம். பட் அதை தாண்டி அவர் ஒரு மேஜர் போர்ஸா நான் பார்க்கிறேன். அவர் வந்து யார் கூடயாவது சென்றால், அதிமுகவுடன் சென்றால் அந்த கூட்டணிக்கு அவர் பலம் சேர்ப்பார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனியா அவர் விஜயோட போனார்னால உடனே வந்து விஜய் கூட்டணி வெற்றி பெறும் என்று அர்த்தம் அல்ல. அவர் கூட போக மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன அவர் பேசக்கூடிய விஷயங்கள் போகலாம்ங்க. பட் டுடே விஜய் இஸ் டிமினிஷ்டுங்க. நீங்க கரூருக்கு இப்போ அந்த மக்கள் பேட்டி கொடுக்கறத பார்த்து இப்ப மக்களுமே வந்து வேற ஒரு சிந்தனை ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க. காலில் விழுகிறாரு, நாங்க எதிரே பார்க்கல, ரொம்ப மெலிசாயிட்டாரு, விஜய் மாதிரியே இல்ல அப்படிலாம் வந்து நேயர்கள் பார்க்க நீங்க சொல்லக்கூடிய அந்த நியூட்ரல் ஓட் அவருடைய அந்த தாக்கங்கிறது மீண்டும் பழையபடியே வர்ற மாதிரி வராது சர்மா. ஏன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் கிட்டத்தட்ட பேரலைஸ்டா இருந்தீங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஒரு சிம்பத்தியை எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஒரு மன்னிப்பு கேட்கல, எதுவுமே பண்ணல. அதுதான் மக்கள் மனதுல நிக்குமே. ஒருவேளை வரக்கூடிய நாட்கள் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா மீண்டும் அதை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாதா? இல்ல, அதான் சர்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த 6 மாதத்திற்குள் போன இமேஜ திருப்பி பிடிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. கூட்டம் வரும். அடுத்த ஊருக்கு அவர் கேம்பெயின் போனார்னா அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வரும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வாக்குகளாக மாறும் என்று நான் ஒரு எக்ஸப்ட் அந்த ஃபேன் பேஸ், அது 5% இருக்கலாம், 7% இருக்கலாம், அந்த ஃபேன்ஸ் அப்படியே போடுவாங்க. அந்த 5% 7% அதிமுக பாஜக கூட்டணியோட போச்சுன்னா அது வெற்றி கூட்டணியா மாறிடும். அது வேறு. பட் அது போகவில்லை என்றால்
இன்னைக்கு அவரால் அதிமுக, பாஜக, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணியை டேமேஜ் செய்யற பொட்டென்ஷியலும் குறைந்திருக்கிறது. ஏன்னா அந்த நியூட்ரல் ஓட்டர் அப்படின்னு ஒரு மாற்று சக்தியாக இவர் வரப்போகிறார் என்று எண்ணம் இருந்த மக்கள் கணிசமான அளவுல இப்ப தாவேகாவுக்கு அந்த ஆதரவை கொடுக்க மாட்டாங்க. திருப்பி திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒண்ணு போட்டு தொலைவோங்கிற பேசிஸ்ல தான் அவங்க திருப்பி போவாங்களே தவிர இவர் ஒரு மாற்றாக இருக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற கன்க்ளூஷன் அவங்க வந்துருவாங்க. ஆனா இப்போ டிவிகே 2.0 ஆரம்பிக்க போகுது, அடுத்து இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்லாம் தாவேகா அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லட்டும், அவங்க சொல்லட்டும். கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னா அது திருப்பி பெறுறது ரொம்ப கஷ்டங்க. நீங்க பல வருஷம் நீங்க பில்ட் பண்றீங்க கிரெடிபிலிட்டி, ஆனால் அது ஒரு நிமிஷத்துல அந்த கிரெடிபிலிட்டி போகுது. இது எப்போ ஒரு தலைவர்களுடைய கிரெடிபிலிட்டி டெஸ்ட் ஆகும்னா ஒரு பிரச்சனை வரும்போது தான். நல்லா அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள், எந்த வகையான தலைமை பண்பு இருப்பதாக மக்களுக்கு தெரிகிறது, அதுதான் கீ. அதுல நீங்க இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க. இனிமே நீங்க என்ன வேணா பண்ணி திருப்பியும் நீங்க வீரவசனம் எல்லாம் பேசுனீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கூட்டம் வரும். நான் திருப்பி சொல்றேன், அடுத்த ரேலிக்கு விஜய் போகும்போது கரூரை விட அதிகமாக கூட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் வாக்காளர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு. விஜய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை 26க்கு பிறகு நீட்டிக்க வேண்டும் என்றால் அவருக்கு கூட்டணி தான் வழி. தனியா நிக்கலாம், தனியா நின்று he can get 6%, 7%, 8% ஓட்டை வாங்கிட்டு யாராவது ஒரு அணியை ஜெயிக்க ஹெல்ப் பண்ணலாம், இல்லாட்டி யாரையாவது தோக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் அதனால அவருக்கு ஒன்றும் ஆதாயம் கிடைக்காது. அவருடைய அரசியல் எதிர்காலமும் சினிமா எதிர்காலமும் கேள்விக்குறியாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஓகே சார், நம்ம பேசியிருக்கோம். நம்ம நவம்பர் 5க்கு அப்புறம் மீண்டும் என்ன பேச போறாங்க அப்படிங்கறத வச்சு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர்ஷ் அவென்யூ பிரீமியம் பிளாட்ஸ் at குந்தம்பாக்கம் from ₹29 lakhs onwards. கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.